Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths first chapter Applications of Matrices and Determinants. Third exercise 1.3 fifth problem. The prices of three commodities A, B and C are rupees X, Y and Z per unit. ABCங்கிற த்ரீ கமோடிட்டிஸ் இருக்குது. அதில் உள்ள ஒவ்வொரு யூனிட்டோட ருப்பீஸ் வந்து எக்ஸ், ஒய் அண்ட் இசட். A person P purchases 4 units of B and sells 2 units of A and 5 units of C. Pங்கிற பர்சன் வந்து பியிலேருந்து எவ்வளவு 4 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பியில் 4 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஏல வந்து 2 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து சியில் 5 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பர்சன் Q purchase 2 units of C and sells 3 units of A and 1 unit of B. Qங்கிற பர்சன் சியில் 2 யூனிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து சேல்ஸ் வந்து ஏ அண்டு பி யூனிட்டில் 3 அண்டு 1 யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்சன் ஆர் பர்ச்சேஸ் 1 யூனிட் ஆஃப் ஏ, 1 யூனிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு சேல்ஸ் 3 யூனிட் ஆஃப் பி அண்டு 1 யூனிட் ஆஃப் சி. பியில் 3 யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து சியில் 1 யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் PQ அண்ட் ஆர் earn 15,000. இந்த மாதிரி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணதில் பி யூனிட் வந்து பிங்கிற பர்சன் 15,000 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி Qங்கிற பர்சன் 1,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. தென் ஆர்ங்கிற பர்சன் 4,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. Find the prices per unit of A, B and C. ஏல உள்ள ஒவ்வொரு யூனிட்டோடைய ப்ரைஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ அண்ட் அதே மாதிரி பி, சி, இந்த மாதிரி 3 கமோடிட்டிஸில் உள்ள ஒவ்வொரு யூனிட்டோடைய ப்ரைஸ் என்னன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஏபிசிங்கிற கமோடிட்டிஸில் உள்ள ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன ப்ரைஸுன்னு வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கமோடிட்டிஸ்லையும் ஒவ்வொரு யூனிட்டோடைய ப்ரைஸை வந்து நம்ம எடுத்து எழுதலாம். அதுதானே நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ப்ரைஸ் ஆஃப் ஏயுடைய ஏங்கிற கமோடிட்டிஸில் உள்ள ஒவ்வொரு யூனிட்டோடையும் ப்ரைஸை வந்து எக்ஸ்ன்னு இங்கே வந்து எக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுடையும் ப்ரைஸ் பர் யூனிட்டு. அதே மாதிரி ப்ரைஸ் ஆஃப் பி எவ்வளோ என்ன ருப்பீஸ் ஒய் பர் யூனிட். அதே மாதிரி ப்ரைஸ் ஆஃப் சி rupees Z per unit. ஒவ்வொரு யூனிட்டோட ப்ரைஸும் வந்து XYZன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த XYZ தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு வந்து என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க. P purchase 4 unit of B. ஃபஸ்ட்டு வந்து ABCலேருந்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ வந்து 2 யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து ப்ளஸில் இருக்கணும். தென் வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணதுன்னா வந்து அவங்களுக்கு மணி அவங்க கையிலேருந்து போயிருக்கு. ஸோ அதை வந்து மைனஸில் எழுதணும். ஃபஸ்ட்டு ஏல வந்து 2 யூனிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டோட ரேட்டு எக்ஸு. அப்போ 2x. தென் வந்து பி யூனிட்டில் வந்து 4 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ -4y. நெக்ஸ்ட்டு 5 யூனிட்டு சியில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 5z = எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸில்
15 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 15,000 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கியூங்கிற பர்சன், இது வந்து பி பர்சனுக்கு. நெக்ஸ்ட்டு கியூ பர்சன் வந்து என்னன்னா என்ன 2 யூனிட்ஸ் ஆஃப் சி அண்ட் சேல்ஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் ஏல வந்து சேல்ஸு. அப்போ சேல்ஸ்னால் என்ன, ப்ளஸ் 3x. தென் வந்து 1 யூனிட் ஆஃப் பி, 1 யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒய். நெக்ஸ்ட்டு வந்து சியில் 2 யூனிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மைனஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, ₹1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர் பர்சன் என்னென்னா பர்ச்சேஸ் 1 யூனிட் ஆஃப் ஏல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மைனஸ் எக்ஸ். தென் வந்து 3 யூனிட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, 3y. தென் வந்து சியில் 1 யூனிட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இசட். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, ₹4000. ஓகே, இப்போ கிவன் டேட்டாவை வச்சு நம்ம வந்து இக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். இனி இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கலாம். இக்குவேஷனுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன வரும், ஒவ்வொரு அன்னோன்ஸுக்கும் உள்ள கோஎஃபிஷியண்ட்டை வந்து மேட்ரிக்ஸாக எடுத்து எழுதிக்கணும். 2 -4 5 3 1 -2 -1 3 1. தென் அன்னோன்ஸ் என்ன, எக்ஸ் ஒய் இசட். ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்க வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கலாம். 15,000 1000 4000. மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன, ஏ, இது எக்ஸு, நெக்ஸ்ட் வந்து இது பி. எக்ஸஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏ வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் போகும், ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இனி வந்து நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் என்ன, 2 -4 5 3 1 -2 -1 3 1 ஏ மேட்ரிக்ஸு. தென் வந்து இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0வாக வரணும். அப்போ தான் ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஏ மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட்டுக்குள்ளாடி எழுதுவோம். -1 3 1. இனி ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 of 1 + 6 + 4 × 3 - 2 + 5 × 9 + 1. ஆட் பண்ணுனா என்ன வரும், 2 of 6 + 7 then 4 1 + 5 × 10. 7 2s are 14 + 4 + 50 is equal to 68. நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ நம்ம இனிமேல் ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்ன, 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இனி வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஐஜே. ஏ மேட்ரிக்ஸுக்கு கோஃபேக்டர் எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கோஃபேக்டருக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் சப் மேட்ரிக்ஸ் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 + 6 -3 -2 9 + 1 மைனஸ் ஆஃப் ஒவ்வொரு ஒன்று விட்டு ஒன்று எலிமெண்ட்டுக்கு வந்து என்னது மைனஸ் சிம்பிள் போடணும். அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சென்டரில் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். மைனஸ் ஆஃப் 6 - 4 8 - 5 minus of -4 - 15 2 + 12. கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. கிராஸ் மல்டிப்ளை பண்ண பிறகு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்ன வரும், 7 - 1 10 19 7 - 2 3
19, 14. Next adjoint of A எழுதிக்கலாம். Adjoint of A is equal to Aij மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இப்போ டிரான்ஸ்போஸ் எழுதணும், ரோ அண்ட் காலமை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ 17, 9, 3, -1, 7, 19, 10, -2, 14. இப்போ adjoint of A find out பண்ணிட்டோம். A inverse எழுதிக்கலாம். A inverse is equal to 1 divided by determinant of A. Determinant of A ஓட value 68. இந்த adjoint of A எழுதிக்கலாம். 7, 19, 3, -1, 7, 19, 10, -2, 14. adjoint of A எழுதிட்டோம். நமக்கு வந்து என்னது x is equal to என்ன? x is equal to xy matrix, xyz matrix. நெக்ஸ்ட் வந்து A inverse into B. இப்போ இனி வந்து நம்ம வந்து A inverse எடுத்து எழுதிக்கலாம். 1 divided by 68, 7, 19, 3, -1, 7, 19, 10, -2, 14. A inverse எழுதிட்டோம். இனி B matrix எழுதிக்கலாம். B matrix என்ன? 15,000. 15 இந்த P வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறது 15,000. தென் வந்து Q ஏர்ன் பண்ணியிருக்கிறது 1000 rupees. தென் R ஏர்ன் பண்ணியிருக்கிறது 4000 rupees. இதுதான் நம்மளுடைய B மேட்ரிக்ஸு. B மேட்ரிக்ஸை எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே B மேட்ரிக்ஸில் வந்து 1000 காமனாக இருக்கும். அந்த 1000 வந்து வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 1000 divided by 68. A inverse மேட்ரிக்ஸை அப்படி எழுதிக்கோங்க. 19, 3, -1, 7, 19, 10, -2, 14. தென் இதில் வந்து 1000 வெளியில் எடுத்துட்டோம். அப்போ என்ன வரும்? 15, 1, 4. இனி இந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய ரோவை எடுக்கணும். தென் வந்து செகண்ட் மேட்ரிக்ஸுக்கு காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும்? 105 + 19 + 12 -15 + 7 + 76. நெக்ஸ்ட்டு 150 -2 + 56. நெக்ஸ்ட் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 1000 divided by 68 சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 136, 68, 204. சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இனி வந்து இங்கே இதில் வந்து 68 காமனாக இருக்குது. 68 வந்து வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும்? 1000 × 68 divided by 68, 213. இந்த 68 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த 1000 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 2000, 1000, then 3000. இதுதான் நம்மளுடைய XYZ மேட்ரிக்ஸோட வேல்யூஸு. அப்போ என்ன? எக்ஸ் ஒவ்வொரு யூனிட்டோடையும் ப்ரைஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ருப்பீஸு? ஒரு யூனிட்டோட காசு 2000. தென் வந்து ஒய் வந்து எவ்வளவு ருப்பீஸ்? அப்போ இது வந்து ஏ கமோடிட்டியில் உள்ள ஒவ்வொரு யூனிட்டோடையும் ருப்பீஸ் வந்து எவ்வளவு? 2000 rupees. நெக்ஸ்ட்டு வந்து இது 1000 rupees வந்து பிக்கு. தென் வந்து இசட் வந்து 3000. இது வந்து
ஏங்கிற கமோடிட்டியில் உள்ள ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ருபீஸ் 2000. தென் அதே மாதிரி பியில் உள்ள ஒவ்வொரு யூனிட்டோட ருபீஸ் 1000. தென் வந்து சியில் உள்ள ஒவ்வொரு யூனிட்டோட ருபீஸ் வந்து 3000. இப்போ எக்ஸோ இசட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.